सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. ரிஷிகள் விட்டுட்டு போன உடனே நம்ம சகுந்தலையும் அவருடைய மகனாகிய சர்வதமனும் எப்படி தாய் தந்தர்கள் குழந்தைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருந்தானா அதை அவளை தேடி எப்படி அழுவாளோ அந்த மாதிரி துக்கம் தாகாம சகுந்தலையும் சர்வதமனும் கொஞ்ச நேரம் அழறா. அந்த குழந்தையோ நகரத்தை புதுசா பாக்குறதுனால ரொம்ப ஆச்சரியத்தோட அங்க இருக்கிற வீடு, தேவாலயங்கள், மாளிகைகள் எல்லாத்தையும் பாக்குறான். சரின்னு அவ அப்படியே மெதுவா அந்த ராஜபாட்டை கிட்ட வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் என்ன பண்றா, ஒவ்வொருத்தரா இந்த சகுந்தலைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை நம்ம இங்க பார்த்ததே கிடையாது. ஏதோ தேவலோகத்திலேருந்து வந்த அப்சரஸ் மாதிரி இவ இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து வியக்கறா. அவ பக்கத்துல இருக்கிற சர்வதமனை பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசுலயே ஒரு சிங்கத்தை போல அவனுடைய உடம்பு அவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் திடகாத்திரமாகவும் சூரியனை போல ஜொலிக்கிறவனாகவும் இருக்கிற அந்த சர்வதமனை பார்த்துட்டு அந்த ஊர் ஜனங்கள்லாம் இவனை பார்த்தா நம்மளுடைய ராஜா துஷ்யந்தன் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஆளுக்கு ஆள் பேசுகிறா. இப்படியே கொஞ்சம் கூட்டம் அங்க சேருறது. இப்ப துஷ்யந்தன் என்ன பண்றான், நம்ம இனிமேட்டு இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதமனை கூட்டிட்டு நேர அரண்மனை வாசலுக்கு வரா. ஒரு நிமிஷம் அந்த வாசல்ல நின்னு தன்னுடைய நிலைமையை நினைச்சு அவளே கஷ்டப்பட்டுக்கிறா. ஏன்னா தன்னுடைய கணவன் வீட்டிற்கு தானே தன் மகனுடன் வர வேண்டிய நிலைமை நமக்கு ஆயிடுத்து அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சுட்டு மனசை தேத்திட்டு அங்க இருக்கிற காவலாளி கிட்ட சொன்ன உடனே அந்த காவலாளி அரண்மனைக்குள்ள போய் மகாராஜா கிட்ட சொல்லி அவருடைய பர்மிஷனை வாங்கிட்டு வரான். ரெண்டு பேரும் அரண்மனையில இருக்கக்கூடிய ராஜ்ய சபைக்கு போறா. அங்க சிம்மாசனத்துல இந்திரன் போல துஷ்யந்தன் ராஜா மிகச் சிறப்பா உட்கார்ந்துட்டு இருக்கான். கணவனை பார்த்த உடனேயே துஷ்யந்தைக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுது. உடனே அந்த சபையில என்ன பண்றா, தன்னுடைய பையனை மாத்திரம் நிறுத்திட்டு அங்க இருக்கிற ஒரு தூண் பக்கம் போயிட்டு ராஜாவை வணங்கிட்டு தன்னுடைய மகனை பார்த்து நீயும் உன்னுடைய பிதாவை பார்த்து வணக்கம் செய் அப்படின்னு சொல்றா. இந்த குழந்தையும் அவ அப்பாவை பார்த்து சிரிச்சுட்டே வணக்கம் செய்யுது. ராஜா என்ன பண்றார், யாரோ ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு நீ யாரம்மா, நீ இங்க எதுக்கோசரம் வந்திருக்க, சாதாரணமாவே யாராவது கேட்டா நான் எல்லா உதவியும் பண்ணுவேன், நீ வேற ஒரு மகனை வேற கூட்டுன்னு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும், பொருள் வேண்டுமா இல்ல நிலம் வேண்டுமா இல்ல வீடு வேணுமா, என்ன வேணுமோ அதை நீ கேட்டு என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற வாக்கியத்தை சொல்றார். கேட்ட உடனே சகுந்தலைக்கு ரொம்ப வருத்தம், துக்கம் மீறிடுறது. ஏன்னா அவ எதிர்பார்த்தது துஷ்யந்தன் நம்மளை அடையாளம் கண்டுண்டு நம்மளையும் நம்ம குழந்தையும் அவன் உடனடியா ஸ்வீகரிப்பான்னு நினைச்சா. ஆனா அது நடக்கல. அதுக்கு காரணமும் இருக்கு. துஷ்யந்தன் கண்வர் ஆசிரமத்திலேருந்து வந்தப்புறம் கொஞ்ச காலத்துக்கு சகுந்தலையை நினைத்து கொண்டேன்னு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு மற்ற ஸ்திரீகளோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது, ராஜாங்க விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக போருக்கு போறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணதுனால கொஞ்ச நாள்ல அவன் சகுந்தலைய மறந்துடுறான். அதனால அவனுக்கு இவ யாரு என்ன அப்படின்றது தெரியல. உடனே சகுந்தலை என்ன பண்றா, துஷ்யந்தன் ராஜா கிட்ட கண்வர் ரிஷியால் வளர்க்கப்பட்ட இந்த சகுந்தலை உங்களுடைய மனைவி என்று நீங்கள் அறிய வேண்டும். இந்த பையன் உங்களுக்கும் எனக்கும் பிறந்த உங்களுடைய மகன். நீங்க முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி இந்த பையனை ஸ்வீகாரம் பண்ணி அவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும், என்ன பட்ட மகிழ்ச்சியா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயங்களை சொல்லும் போது ராஜாவுக்கு இது ஒன்றும் புரியல. யாரோ ஒரு பெண்ணும் மகனும் நம்மள சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ற, என்னுடைய மனசறிஞ்சு நான் உன்னை திருமணம் பண்ணிட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா திருமணம் பண்ணி கொண்ட பெண்கள் கிட்ட மாத்திரம்தான் நான் வம்ச விருத்தி பண்றது. அப்படி இருக்கையில இந்த பையன் எனக்கு பிறந்தான் நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. அதனால நீ இத நான் நம்பாத காரணத்தினால நீ மேற்கொண்டு இங்க அரண்மனையில இருந்தாலும் இருக்கலாம், இல்ல நீ திரும்பி வந்த இடத்துக்கே போறதுனாலும் போலாம், அது உன்னுடைய இஷ்டம். உனக்கு ஏதாவது தானம் வேணும்னா என்ன கேட்டு பெற்றுக்கோ அப்படிங்கிறார். உடனே பதிவிரதை ஆகிய சகுந்தலைக்கு மிக பெரிய கோபம் வருது.
இந்த கோபத்துல வந்து அவன் முகமே சிவந்து போறது. இருந்தாலும் தன் வந்த காரியத்த நல்லபடியா முடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல கோபத்தை அடக்கிக் கொண்டு நிறைய நீதி போதனைகளை எல்லாம் ராஜா கிட்ட சொல்றா. இத வந்து எப்படி சகுந்தலை இந்த மகாபாரதத்துல சொன்னான்றத நம்ம வைசம்பாயனர் சொல்றான்னா, 3 விஷயங்கள வந்து சகுந்தலை துஷ்யந்தனுக்கு முன்னாடி வைக்கிறா. முதல் ஒண்ணு, இந்த ராஜா செய்து கொடுத்த சத்தியம். சத்தியத்தின் பெருமை என்ன அப்படின்றத சொல்றா. 2வது, சாட்சி மூலியமா கல்யாணம் பண்ணிட்டு தான் பதிவிரதையா இருந்து எப்படி கஷ்டப்பட்டா, அப்படிப்பட்ட மனைவிய வந்து ஒருத்தன் வந்து எப்படி வந்து அவள ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்றா. 3வதா, தன்னுடைய சந்ததி தன் எதிர்க்க வந்து நிக்கும்போது, அத எப்படி நம்ம ஆதரிக்கணும், அவள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நெறைய மேற்கோள்கள்லாம் காட்டி, உதாரணம் எல்லாம் காட்டி சொல்றா. அந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல ஒரு 2, 3 விஷயத்த மாத்திரம் நான் இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். முதல்ல நம்ம சகுந்தலை என்ன பண்றா, அந்த ராஜா கிட்ட பூர்வத்துல நடந்த கதைய கொஞ்சம் ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி சொல்றா. அதாவது நீங்க வந்து வேட்டைக்கு வந்து எங்களுடைய வளர்ப்பு தகப்பனாராகிய கண்வ ரிஷி ஆசிரமத்துல வந்து என்ன பார்த்துட்டு, என் மேல ஆசை கொண்டு சந்ததியை விருத்தி பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு, நமக்கு பிறக்கிற குழந்தைய ராஜாவா பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு, அக்னி சாட்சியாக வேத மந்திரங்கள்லாம் முழங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு, என்னையும் பட்ட மகிழ்ச்சியா கூட்டிண்டு போறேன்னு நீங்க சொன்னது ஞாபகம் இல்லையா? அப்படின்னு முதல்ல கேட்கிறா. துஷ்யந்தனுக்கு வந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இந்த பெண்ணையும், இந்த மகனையும் அவனுக்கு வந்து பார்த்து ரசிக்கிறான். இருந்தாலும் அவன் மனசுல வந்து அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்ததா ஞாபகம் வராததுனால, அது மறுத்து பேசுறான். அத அவன் மறுத்து பேசின உடனே நம்ம சகுந்தலை என்ன பண்றா, எப்படி வந்து ஒரு ராஜா தர்மவானா இருக்கணும் அப்படின்னா, அவன் வந்து நல்ல நடத்தை இருக்கலாம், நல்ல கல்வி இருக்கலாம், நல்ல படைகள் இருக்கலாம், நெறைய ராஜ்யங்களை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா, அவன்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதாவது அவன் செய்து கொடுத்த சத்தியத்த வந்து அவன் எப்பவுமே கடைபிடிக்கணும். ஏன்னா, சத்தியம் மட்டும் தான் இந்த உலகத்துல வந்து நல்ல சௌக்கியமான வாழ்க்கைய கொடுக்கும். அதே மாரி நம்ம அடுத்த லோகத்துக்கு போகும்போது சொர்க்க லோகத்த கொடுக்கும். அப்படிப்பட்ட சத்தியத்தை தவறக்கூடிய ராஜாக்கள் வந்து நல்ல மார்க்கத்துல போக முடியாது. அவாளுக்கு அழிவு நிச்சயமா கிடைக்கும். அப்படின்ற விஷயத்த வந்து சத்தியத்தை மேல்கோள் காட்டி, நீங்க அத மீறக்கூடாது. ஏன்னா, நீங்க வந்து என்னுடைய கணவர். அதே மாரி இந்த பையன் உங்களுக்கு பிறந்தவன். இத நீங்க வந்து கண்டிப்பாக ஆமோதிச்சுட்டு எங்கள வந்து நீங்க ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றா. ஆனாலும் ராஜாக்கு வந்து அது விஷயம் வந்து புரிபடல. உடனே சகுந்தலை என்ன பண்றா, தான் எப்படி ஜனித்தோம் அப்படின்ற கதைய ஏன்னா இந்த ராஜாக்கு முன்னாடி அவ சொல்லிருக்கா இல்லையா? ராஜா வந்து நீ வந்து ரிஷி பெண்ணா இருக்க முடியாதுன்னு கேட்டதுக்கு தன்னுடைய ஜனனத்த பத்தி சொன்னதுனால, தன்னுடைய பிறப்பை பத்தி சொன்னால், நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ராஜரிஷியாகிய விஸ்வாமித்திரருக்கும், அப்சரசுகளின் தலைவியாக மேனகைக்கும் பிறந்த பெண் அப்படின்னு சொன்னா, இவர் நம்மள மதிப்பாரோ என்னமோ அப்படின்னு ஒரு விஷயத்த நெனச்சுண்டு, அந்த கதைய திருப்பி சொல்றா. இந்த கதையெல்லாம் கேட்ட அப்புறம் துஷ்யந்தன் ராஜா என்ன பண்ணிட்டார், "நீ வந்து இப்படிப்பட்ட தாயும், தகப்பனையும் கொண்ட பெண்ணுன்றதுலேருந்தே எனக்கு தெரியுது, நீ சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பொய்யு. ஏன்னா, உங்க அம்மா வந்து அப்சரஸ் அப்படின்ற, அந்த அப்சரஸ் வந்து தேவேந்திரனுடைய கட்டளை பிரகாரம் எத்தனை முனிவர்களை வந்து அவளுடைய தவத்த கலைக்க வச்சான்னு நமக்கு தெரியாது. அதோடு இல்லாம பிறந்த குழந்தைய ஒரு புதர்ல போட்டுட்டு போறவ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தாயா இருக்க முடியாது. அதே மாரி ஒரு தவசி அப்படின்னா, தான் பண்ணக்கூடிய தவத்திலயும், அந்த யாகங்களிலும் நிலையோடு இருக்கணும். எந்த விதமான மனத்துக்கு வந்து கலக்கத்த உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் இந்த விஸ்வாமித்திர ரிஷி மேனகைக்கோசரம் தன்னுடைய தவ பலங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு, உன்ன வந்து உண்டாக்கி இருக்கார் அப்படின்னா, அந்த ரிஷிய பத்தியும் எனக்கு அவ்வளவாக அபிப்பிராயம் இல்ல. இதன் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீ கண்டிப்பா பொய் சொல்ற அப்படின்ற வார்த்தைய சொல்றான். அந்த வார்த்தைய கேட்டுட்டு சகுந்தலைக்கு ரொம்ப கோவம் வருது. அவ சொல்றா, "நான் வந்து தனியா ஒரு அனாதை போல இங்க வந்ததுனால நீங்க வந்து என்ன அவமதிக்காதீங்கோ. நான் வந்து ஒரு சிறந்த பதிவிரதை. இதோ இருக்கானே உங்க புத்திரன் வந்து 3 வருஷம் என்னோட கர்ப்பத்துல வந்து வாசம் செஞ்சான். எங்களுடைய வளர்ப்பு தாயாகிய கண்வ ரிஷி வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் 3 வருஷம் கழிச்சு இவன வந்து பிரசவிச்சேன். அப்படிப்பட்ட இந்த குழந்தை பொறக்கும்போதே
வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இவனை வாழ்த்தி, இந்த குழந்தை வந்து பிற்காலத்துல இந்த பூலோகமே அதிசயக்கரப்படியாகிய ஒரு ராஜாவாக வரப்போறான். இவனுடைய காலத்துல வந்து இந்த தேசமே விருத்தியாகி மிகச்சிறந்த நிலையை அடையப்போகிறது. அந்த சமயத்துல வந்து வேதம், யஜ்யங்கள், யாகங்கள், தவங்கள் இதெல்லாம் மிகச் செழிப்பா இருக்க போறது. எல்லா வர்ணத்தாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறா. அப்படிப்பட்ட இந்த தேசம் இவனுடைய பெயராலேயே அழைக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணா. அதே மாதிரி தேவேந்திரனும் மேலோகத்திலேருந்து இறங்கி வந்து ஆசிரமத்துல என்னையும் இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு, கண்டிப்பாக இந்த குழந்தை துஷ்யந்தனுக்கு பிறகு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு அந்த ராஜ்யத்தை ஆளப் போகிறான். மிகப்பெரிய கீர்த்தி அடைய போறான். அதற்கு பிறகு இவனுடைய வம்சமே இவன் பேராலேயே அழைக்கப்பட போகிறது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட உங்களுடைய மகன் உங்க எதிர்க்க நிற்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனடியா அவனை வந்து அன்போடு வரவழைத்து அவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்திருக்கணும். அதுக்கு உதாரணமா சொல்றான். ஈவன் உருவத்துல மிகச் சிறிதான எறும்பு கூட தன்னுடைய முட்டைய அதுவே பாதுகாப்பா தூக்கின்னு போய் ஒரு இடத்துல வச்சு, அந்த முட்டையிலேருந்து எறும்பு குஞ்சு வெளியில வர வரைக்கும் அதை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட சிறிய ஒரு பூச்சிக்கே அந்த மாதிரியான ஒரு மனிதத்தன்மை இருக்கும்போது, இவ்வளவு பெரிய ராஜாவாகிய இருக்கிற நீங்கள் உங்க பையனை பார்த்துட்டும், அதோடு இல்லாம இந்த பையன் வந்து எல்லா விதத்திலயும் உங்களே ஒத்து போயிருக்கான். இவனுடைய நடை, இவனுடைய மயிர்கால்கள், இவனுடைய முகம், இவனுடைய அங்க அசைவுகள் இது எல்லாமே உங்களை ஒத்து போயிருக்கு. இதெல்லாம் பார்த்த அப்புறமும் வந்து நீங்க இவனை உங்களுடைய மகன்னு அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனசுல ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க வெளியில பேசுறது வேறாக இருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து இந்த லோகத்துல பாவிகள்னு சொல்வா. ஏன்னா, ஒரு மனிதன் வந்து எப்பவுமே என்ன நினைச்சுப்பான் அப்படின்னா, தான் பண்ற காரியம் தனக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவாளுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனா அது ரொம்ப தப்பு. எல்லா மனித ஜீவர்கள் கிட்டயும் அவளுடைய இருதயத்துல வந்து பகவான் இருக்கார். அந்த பகவான் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். அதை விட இல்லாம எப்பவுமே நம்ம ஒரு நடத்தையோ இல்ல ஒரு காரியங்களையோ பண்ணும்போது நம்மளை பார்ப்பதற்காக பஞ்ச பூதங்கள் அதாவது அக்னி, வாயு, ஆகாசம், பூமி, ஜலம் இதைத் தவிர சூரியன் மற்றும் சந்திரன், அதுக்கப்புறம் தன்னுடைய மனசு, அப்புறம் யமன், பகல் இரவு 2 சந்தி, தர்மதேவன் இவாலாம் வந்து எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய காரியங்களே அது ரகசியமாக செய்தாலும் நேர்முகமாக செய்தாலும் அவ பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த காரியத்துக்கான பலனை அது நல்ல காரியமா இருந்தா நமக்கு நல்ல பலனை கொடுப்பா. அதே வந்து அசத் காரியமா இருந்ததுன்னா அதுக்கான பலனையும் நம்ம கொடுப்பா. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறா. மூணாவதா என்ன சொல்றா, நீங்க வந்து ஒரு ராஜாவா இருந்துண்டு சத்தியம் பண்றீர்கள். என்ன சத்தியம் பண்ணீங்க என்கிட்ட? நம் இருவருக்கும் திருமணம் நடந்து பிறக்க போற குழந்தைய நான் என்னுடைய தேசத்துக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்வேன். அதே மாதிரி நான் ஊருக்கு திரும்பி போன உடனே என்னுடைய 4 படைகளையும் அனுப்பிச்சு உன்னை என்னுடைய பட்ட மகிழ்ச்சியா தேசத்துக்குள்ள வரவேற்பனே தவிர நான் வந்து உன்னை ஒரு அனாதை மாதிரி வரவழைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல. அந்த சத்தியத்தை மறந்துட்டு பேசுறேளா இல்ல அந்த சத்தியத்துல மனசுல வச்சுண்டு உள்ளொன்று புறம் ஒன்றா பேசுறேளா? இப்படி பேசுறவாளுடைய கதி என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறான். இருந்தாலும் ராஜா வந்து இவளை ஒத்துக்க முடியாதனால ராஜா என்ன சொல்றார், இவளுடைய பிறப்பையும் அவமானப்படுத்துறார். அதோடு இல்லாம அவளுடைய அம்மாவாகிய மேனகை, விஸ்வாமித்திரர் எல்லார பத்தின அபிப்பிராயத்தை சரியாக நல்ல முறையில அவர் தெரிவிக்கலாம். இதனால என்ன வருது, சகுந்தலை கோபம் வருது. உடனே சகுந்தலை சொல்றான், நான் வந்து நம்மளுடைய திருமணத்துக்கு சாட்சியாக இருந்த தேவர்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இருந்தாலும் நீங்க யாரும் இதை ஒத்துக்காததுனால நான் இப்ப மனம் ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு இங்கேருந்து திருப்பி என்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய கண்வர் ஆசிரமத்துக்கே போறேன். குறைந்த காலங்களில் நான் அங்கேயே இருந்து ஒரு நல்ல பதிவிரதையா என்னுடைய கடமையை செய்வேன். ஆனால் எங்களை ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்கும், சத்தியத்தை கடைபிடிக்காத உங்களுக்கும், உள்ளொன்று வைத்து புறம் பேசுகிற உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல கதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. அவ திரும்பின க்ஷணமே வானத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய அசரீரி வருது. துஷ்யந்தா, இதோ நிற்பவன் உன்னுடைய மகன்.
யார் யாருக்கு பிறந்தானோ அவன் அவனுடைய மகன் என்று அறிவாயாக. இந்த சகுந்தலைக்கும் உனக்கும் பிறந்தவன் தான் இந்த பையன். எங்களுடைய அறிவிப்பு பிரகாரமும் உன்னுடைய ராஜ்ய பாரத்தையும் தாங்குவதற்காக வந்த இந்த பையனுடைய பேர் இனிமேட்டு பரதன் என்று அழைக்கப்படும். இந்த பரதன் மிகப்பெரிய கீர்த்தி அடைய போகிறான். உனக்கு அப்புறம் இந்த தேசத்தை மிக விரிவாக்க போறான். அவனுடைய காலம் எல்லாராலும் பாராட்டப்பட போகிறது. அதே மாதிரி இந்த தேசமே அவனுடைய பெயரால பாரத தேசம் அழைக்கப்பட போகிறது. இந்த வம்சங்களே இனிமேட்டு பரத வம்சம்னு அழைக்கப்பட போகிறது அப்படின்னு அவெல்லாம் அசரீரி சொல்றா. மேற்கொண்டு வானத்திலேருந்து பூமாரி பொழியிறது. அக்னி பகவான் இந்த சகுந்தலையை நீதான் மனம் முடித்தாய், நான் சாட்சியாக இருந்தேன், இவள் பதிவிரதை, இவளை உடனடியா நீ பட்ட மகிழ்ச்சியா ஏத்துக்கோன்னு சொல்றார். இதை கேட்ட உடனே ராஜா சிம்மாசனத்திலேருந்து எழுந்து ஓடி அங்க இருக்கிற மந்திரிகள், ரிஷிகள் மற்றும் பிரமுகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இதோ இங்க இருக்கும் சகுந்தலை நான் மனம் பிடித்த பெண், இவளை நான் கண்வர் ரிஷியோட ஆசிரமத்துல கந்தர்வ விவாகம் பண்ணிட்டேன். எங்களுக்கு பிறந்த குழந்தையாகி இந்த பரதன் தான் என்னுடைய ஜேஷ்ட புத்திரன், இவனுக்கு தான் நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு அறிவிக்கிறார். அசரரி சொன்னதையும் சகுந்தலை சொன்னதையும் துஷ்யந்தன் சொன்னதையும் கேட்டுட்டு சபையோர் ஆமோதிக்கிறார்கள். உடனடியாக அந்த பரதனுக்கு செய்யக்கூடிய கர்மாங்களை எல்லாம் கரெக்டா பண்ணி, ஜாதக கர்மா, பெயர் வைக்கிற விழாக்களை எல்லாம் எடுத்து அவனை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்றார். அதுக்கப்புறம் நம்ம சகுந்தலையையும் பட்ட மகிழ்ச்சியாக அவளை அறிவிச்சு மரியாதையோடு அவளை அரண்மனை கூப்பிட்டுக்கிறார். கூப்பிட்ட அப்புறம் சகுந்தலையும் துஷ்யந்தனும் அவ 2 பேரும் பேசுகிறா ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப துஷ்யந்தன் சொல்றார், சகுந்தலை, நான் உன்னை அடையாளம் தெரிஞ்சுட்டேன், இருந்தாலும் நீ சொல்லி உன்னையும் உன் மகனையும் நான் ஏத்துண்டா இந்த நகரத்திலேயும் நாட்டிலேயும் இருக்கிற ஜனங்கள்லாம் அதை உண்மைன்னு ஏத்துப்பாளான்னு எனக்கு தெரியாது. அப்படி அவர்கள் பூரணமா அதை உண்மைன்னு ஒத்துக்கொள்ளாத பட்சத்துல உன்னை பட்ட மகிழ்ச்சியாக ஒத்துக்கொள்வதிலும் பரதனை யுவராஜாவாக ஏற்றுக்கொள்வதிலும் சங்கடங்கள் வரலாம். அந்த காரணத்திற்காக தான் உன்னிடம் சில கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து பேசினேன். நீ தயவு கூர்ந்து உன்னுடைய கணவனை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கிறான். சகுந்தலையும் என்ன பண்றா, நான் அதை பத்தி பெருசுபடுத்தல, நானும் உங்ககிட்ட சில கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க சத்தியத்தை மதிக்கல, அதர்ம வழியில போறெல்லாம் பேசினேன். அதுக்கு காரணம் நான் பதிவரதையா இருந்து தனியாளாக இந்த காரியத்தை நடத்த முடியாமல் போனதுனால எனக்குள் ஏற்பட்ட கோபம்தான். என்னையும் நீங்க மன்னிக்கணும்னு சொன்ன உடனே துஷ்யந்தனும் சகுந்தலையும் ரொம்ப சந்தோஷமா தங்களுடைய மகனாகிய பரதனோட துஷ்யந்தனுடைய அம்மா ரதந்திரின்னு இருக்கா, அவ கிட்ட போறார். ரதந்திரி கிட்ட துஷ்யந்தனையும் துஷ்யந்தன் சகுந்தலையும் பரதனையும் அவளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சு, இவதான் விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த பெண், மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாருங்கோ, இந்த பையன் தான் என்னுடைய மூத்த புத்திரன், அவரோட பேரு பரதன், இந்த தேசத்தை எனக்கு அப்புறம் ஆள போறான்னு சொல்றார். ரதந்திரி அவ 2 பேரையும் கட்டி தழுவிண்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கப்புறம் நீண்ட காலம், கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் துஷ்யந்தன் மிக சந்தோஷமாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்தான். அதற்கு பிறகு பரதனுக்கு நாட்டை கொடுத்து விட்டு துஷ்யந்தனும் சகுந்தலையும் வனவாசம் போறா. அங்க போய் அவ தவத்தை பண்ணி சொர்க்கலோகத்தை சேர்ந்தார்கள் அப்படின்னு வைசம்பாயனர் கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்த கதையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.